ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜில் வந்துடும். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் இங்க சொல்றா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படாது. சரி 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 பேச விடுறா. எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. இருங்க பாருங்க வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஹேக்கத்தான் தான் நினைக்கிறேன். ஹேக்கத்தான் தானே மச்சான்? ஹேக்கத்தான் தானே? டெக்னிக்கல்டா, ஏதாவது டெக்னிக்கலாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ப்ராஜெக்ட் கேட்டானுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வந்துடும். அவள் தான் போனோம், ஜெயிக்கலாம் மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் மச்சான் ஜெயிக்க மாட்டேன். ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியலங்க. ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா முக்கியம் இல்லை, சண்டை செய்யணும், அதான் முக்கியம். அதுவும் சாவர வரைக்கும் சண்டை செய்யணுங்க. அவ்வளோதான். எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா இன்னைக்கு வந்து பிப்ரவரி போட்டிங்க கைஸ். காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. இவன் நல்லவன் மாதிரியே பேசுவான், கட்சியில பார்த்தா வந்ததுல இருந்து ஆள் கூட கடல போட்டுக்கிறான். எங்களை மாதிரி சிங்கிள் பசங்க எல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறானுங்க, இவனுக்கு ஆளாக்குறானுங்க. இவங்கெல்லாம் வச்சு நாங்கெல்லாம் என்ன பண்றது கைஸ்? இப்போதான் உள்ள போனோம், அந்த என்ட்ரன்ஸ் உள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வேற என்ட்ரன்ஸ்ல போறோம். தட்ஸ் இட். உள்ள போயிட்டு நான் காட்டுறேன். பாத்தீங்களா செம்மையா பண்றாரு வீட்டுக்காட்டு தலைவரியா. எங்கால் பேச மாட்டாரு, ஏன்னா எங்கால் சைட்டை கீழெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். பேசா பேசுற மூட்லயே இல்ல எனக்கு. இங்க ஒரு காதல் வாயப்பட்டு அலைகிறார். காதல் வாயப்பட்டு அலைகிறார். மச்சான் குளிச்சுட்டு போலாம். மச்சான் குளிச்சுட்டு போலாமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க கைஸ். குளிச்சுட்டு போலான்றான், பார்த்தாக்கா இங்க சரிங்க காட்டுறேன். பார்த்தீங்களா ஏரி மாரி இருக்கு, ஆனால் அது ஏரியானு தெரியல. சூப்பராக தண்ணி தான் வருது கைஸ். மச்சான் அது எப்படி இருக்கு? எப்படி இருக்காது அது? அதான் ஏதோ கூட்டமா இருக்குது. கூட்டமா இருக்கா? கூட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி கைஸ், தங்கு சுட்டா ஆயிடுச்சு. தங்கை ஸ்லிப் ஆயிடுச்சு கைஸ். சரி பரவாயில்ல, கோலமா இருக்குது கைஸ். பரவாயில்ல. ஃபவுண்டைன்லாம் வச்சு ஏதோ நல்லா இருக்கு கைஸ். ஓரளவு ஓகே கைஸ். எங்க காலேஜ் அளவுலாம் இல்லை, எஸ்ஆர்எம் காலேஜ். என்னடா? ஆமா கைஸ். சரிங்க கைஸ், நாங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறோம். இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5th 14 தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வரை ஆளு கூடலாம் ஜாலியாக பேசின்னு வரோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஜாலியாக ஹேக்கத்தான் போகிறோம். என்ன பண்ணுறது கைஸ்? கைஸ் இவனை நம்பாதீங்க, இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க, சும்மா பேருக்கு தான் எடுக்கிறோம். மச்சான் சிங் கைஸ் பார்த்தீங்கன்னா மச்சான் தான் தமிழ்தேன். இவர் தான் எங்கள் டீம் லீடர். சொல்லு சொல்கிறா. இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு சுந்தர். ரொம்ப நாளா சிங்கிளா இருக்க, கஷ்டப்படுறான். யாராவது பொண்ணு வச்சு சாரி கைஸ், இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தருக்கு ஆள் இல்லையா, ஸோ அதனால அவன் அழுதுகிட்டே இருக்கான். இவனுங்கெல்லாம் வந்து சிங்கிளா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு வீடியோ பேசினேன், அந்த வீடியோ வந்து ஆனே பண்ணாமல் பேசியிருந்துக்கிறேன். எல்லா ஃபுட்டேஜ் என்ன பண்றது கைஸ்? ஸோ தமிஷே ஒரு காமெடி என்ன தெரியுமா? நம்ம எல்லா வீடியோவுமே அடிச்சது நீ, அட்டெண்ட் பண்ணது நானு. பாசே நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நம்ம விட்டுண்டா ஆனே பண்ண முட்டா கேமராவை. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. மொத்த ஃபுட்டேஜும் போயிடுச்சு கைஸ், சாரி மன்னிச்சிங்க கைஸ். மச்சான் பாருங்க, அவங்க ஆளுகிட்ட ஒரே கடலை தான். காலிலேருந்து பஸ்ஸில் ஏறினதுலேருந்து கடலை தான். சுனில் பண்ணா பாரு காலையில். ஐயோயோ சுனிலையா? இவன் தான் கைஸ், பார்க்கறதுக்கே பச்சை புள்ள மாரி இருப்பான். அவன் மொழியே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் தான் வந்துருக்கோம். இருங்க பின்னாடி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் vlog தான முக்கியம். எங்களுக்கு வீடியோ தான் முக்கியம். எங்களுக்கு vlog தான் முக்கியம். பேசு கைஸ் ரொம்ப ஓவரா பேசுறான்.
நமக்கு விலாக் தான் முக்கியம். ப்ரெசென்ட் பண்ணுறது நாங்கள் அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆமாம் இவர் vlog எடுப்பாரு ஆனால் அப்லோட் பண்ண மாட்டாரு. விலாக் எடுக்கிறாங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்கணும் பக்காவாக எடிட் பண்ணுறதுக்கு. எல்லா ஃபுட்டேஜையும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எடிட் பண்ணி போடுவேன் லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம். கைஸ் 5 GB ஃபைல் இருக்குது கைஸ் மதுரை விலாகு. நான் என்ன பண்ணுறது, இந்த ஃபோனை வச்சுட்டு என் லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுட்டு சொல்கிறேன். இப்போ பேசுகிறேன் ஏன்னா அவன் மூஞ்சில் கறியை பூசியாச்சு. ஸோ அதனால் கட் பண்ண தான் சொல்லுவான். அவர் பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லை. எப்போ போல ஒரு கண்டென்ட் தேவைப்படுமோ அப்போ மட்டும் மூக்க நடிச்சுட்டு போவேன். நல்லா பேசுவேன். வந்து இப்போ உற்சாவதா காய்ஸ், உற்சாவதா தாய் வருதுமா அடி காய்ஸ். இன்னும் சாப்பிட விட இல்லை காய்ஸ், நடந்து விட காய்ஸ். ஒத்தடி பாதையில மாதிரி போயிட்டு இருக்கிறோம். ஒத்தையடி பாதையில தாவி ஓடுற சுடிலு. இல்லை இல்லை உனக்கு வாயில வரல மூடு சாப்பிட்டு வாங்க என்ன சீஸ் பார்க்காத வச்சு. இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கோ. இந்த பைப்பரா ஏதோ சொல்லுவாங்களே, பீப் போட்டுக்கணும். பீப்லாம் போட முடியாது கைஸ். அன்சென்ட் நீங்களா யாருடா? How do I tell you? தான் வரும் நம்ம கிட்ட வீடியோஸ்லாம். ஆனால் பசங்க கெட்டவத்தை மட்டும் பேசவே மாட்டானுங்க. நீயும் நல்ல பசங்க எட்டாவது பேச மாட்டாங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியும். இந்த மூஞ்சி வந்து என்ன பண்ணணும். சரிங்க கைஸ், உள்ளே போயிட்டு காட்டுவோம். என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ரீஜெண்டாக நடந்துக்கணும்னு சொன்னாங்க. சொன்னாலும் ரீஜெண்டாக படிக்கவே இல்லையா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் எஸ்ஆர்எம்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு பில்டிங். அந்த பில்டிங் தான் காட்ட போகிறேன். இதை நீங்கள் காட்டுறேன். நான் அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கூலில் போகிறோம் கைஸ். பார்க்கறதுக்கே பயங்கரமாக இது காலேஜ். நண்பர்களே, இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. பார்க்க கூடாதுன்னு பார்க்குறேன் கைஸ். இது மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இதான் எஸ்ஆர்எம் போல்றா. எங்களை விட விளாக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கைஸ். நாங்கள் எதுவும் பேச முடியாது போல. பெயிண்ட்லாம் வச்சுக்கிறானுங்க கைஸ். இந்த பாருங்க நண்பர்களே, இதான் எஸ்ஆர்எம்னு நிரூபிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் சைட்லலாம். ரைட்டுங்களா? நான் தான் இன்னும் ஜோபி பசங்க மேலே சுற்றிங்கிறேன்னு நினைக்கிறேன். என்னடா கேட்டா நீ? எங்கடா டைகர் இஸ் பேக் மாப்பிள்ள. டைகர் இஸ் பேக். பேர் அது வர ஸ்டைல பேர். பேர் அவன் நடைய பாருங்களேன். ஏய் ஓரம் வாங்கடா. அந்த ஸ்போர்ட் தான் அவன் பாரு. வேற ஃபுல்லா மாரி வரான் வேற ஆளு. பொல்லாதவன் ஏன் எதுக்கு? இப்போ நாங்கள் எங்கே இருக்கணும்? எஸ்ஆர்எம் உள்ளே இருக்கணும். அதனால டீசெண்டாக இருக்கணும். ரீஜெண்டாக நடந்து சொன்னாங்க நண்பர்களே. எங்களுக்கு அதுமாரிலாம் நடந்துக்க தெரியாது. நாங்கள் சும்மா சரி ஏதோ உள்ளதாக இருக்கும் பாருங்கள். நம்ம பசங்க அவ்வளோதாங்க. வந்த உடனே பசி தான் பார்க்குறானுங்க எங்கள் ஆளுங்க. பசி தான் எங்கள் ஆள் சொல்கிறான். அவ்வளோதான். காலை டிஃபன் முடிஞ்சிச்சு. அடுத்த மாதிரி லஞ்சுக்கு வந்து வேற காட்டலாம். காலேஜ் போலியா இருக்குது. பார்க்கு மாரி இருக்குது. ஏதோ பொட்டானிக்கல் பார்க்கு வந்த மாரி இருக்குது. எல்லாம் மரம் செடி கொடியாக இருக்குது கைஸ். ஹாஸ்டல் வேறு ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, என்ன தான் பண்ணாலும் அவ்வளோதான். நம்ம இவன் பேசவே மாட்டான். டெக் பாய்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்களா? செதறுது பாருங்க. சாட் ஜிபிடியோட உட்காந்துக்கிறானுங்க. வேறுங்க பார்த்தவன் பாருங்க ஸ்கால்லாம் பண்ணிக்கிறான். உன்னை தாண்டி போடுவேன். பேச
காய்ஸ் எஸ்ஆர் வந்துட்டோம் காய்ஸ். பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வந்து அதான் சூற உள்ள போகிறதுக்கு ஏதோ இருக்குது இங்கே விசி கேமரா காய்ஸ். மேலே போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அது ஏதோ சொல்கிறாங்க காய்ஸ். காலில் இன்னும் ஒரு பையன் கூட சாப்பிடல காய்ஸ். ஒரு மாதிரி பசிச்சுனா எடுக்குது, வயிற்றுல ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. இங்கே எவன் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் ஏதோ சொல்கிறான், போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக போயின்னு வரும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சோறு தான் வேணும். சோறு கேட்போன்னு பார்த்தா சோறு வந்து இங்கே கேன்டீனே இல்லை. அவங்க எங்களுக்கு தான் முக்கியம். அதுக்காக தான் சிறுக்கி அவனை வாங்கி கொடுத்துக்கிறாங்க கைஸ். டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. நண்பர்களே, மச்சான் உனக்கு என்ன கொடுத்தாங்க? ஒன்றா கொடுத்தாங்க சொல்லு. எனக்கு பண்ணு கொடுத்தாங்க. வேற? நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அது பண்ணே இல்லை, அது பண்ணே இல்லை, அது டீ கேக்கு. டீ கேக்கு. அதை போய் அவன் சொல்லுங்கிறான். குரு குரு என்று பார்க்கும். காலிலேருந்து எதுவுமே சாப்பிட இவன் மூஞ்ச பார்த்து பொண்ணுக்கிட்ட கண்ணு போடுறதுக்கு திறமை ஓடி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை மச்சான். நண்பர்களை மேலே போகிறோம், மேலே 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 போகிறோம். அதான் நம்ம போவோம். மச்சானுக்கு பிரேக்கப் ஆச்சு. எனக்கு வந்து பண்ணு கேட்டதுக்கு என் பாதி பண்ணே அவனை சாப்பிட்டான். டீல பாதி டீ காணும் போச்சு. டீலாம் எடுக்கல, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. கம்பெனி வீட்டுக்கு போடா. இப்போ பண்ணு ஒரு ரவுண்டு சாப்பிடலாம், 2 ரவுண்டு சாப்பிடலாம், 6 ரவுண்டு சாப்பிட்றாங்க. நியாயமா இதெல்லாம்? அவன் பசிக்கு அவன் தானே சாப்பிட முடியும். காசு கட்டியிருக்கான். எங்க காலேஜ்லாம் இதெல்லாம் இருந்ததே இல்லைங்க. அவனெல்லாம் சம்சா தரதே பெரிய விஷயம் எங்க காலேஜில். நம்ம காலேஜ் நம்மளை விட கஞ்ச பசங்க. கைஸ் சீக்கிரட்டான மேட்டர்லாம் வெளில வச்சுக்கலாம். மச்சான் திரவண்டு கொடுக்குறானுங்க. பானிபூரியா மச்சான்? பானிபூரி கொடுக்குறானுங்க. போறியா? பூரி மசால் பூரி போங்கடா டேய். நீ வேற சோத்த போடுங்கடா. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும். கஃபே பஃபே எல்லாம் சொல்லுவானுங்க. எவனுமே இல்லடா டே. சோரே போலடா. ஏன்டா ஊருக்கு முன்னாடி போறீங்க? வாங்கடா. நம்ம காலையில் என்ன பண்ணிட்டு போனாங்க மச்சான்? 100 ரூபா பிரியாணி போட்டு டீ கொடுத்துருப்பானுங்க. ஏய் தக்காளி சாதம் பிரியாணி அந்த ஆசைலாம் இருக்குதா உனக்கு? இல்லை வேற எப்படி பேச சொல்கிறேன்? இங்கே வந்து பேச கூடாது. இல்லை எங்கே பேசினாலும் தக்காளி சாதம் தான் கூட போகிறோம். வேலை டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துருக்காங்க. யாரு வர மாதிரி காமெடி பண்ண சொல்லிடுறேன். அவனுக்கு பாரு பிறகு வேற ஏறிச்சுடா.
சாப்பிட்டு மதன்னு இருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா பிபிடி சத்தியமாக சரி 3 மோர் உள்ள போய்க்குது. 3 மோர் கூட வாந்தியும் வரும். அதையும் சேர்ந்து சாப்பிட்டு எனக்கு வராதுப்பா. எடுத்ததை குடிக்க நானே குடிச்சிடும். இப்போ லிஃப்ட்ல ஏறும் போதே வந்து எவன் வாந்தி வந்து ஏய் லிஃப்ட்ல வாடா டேய், லிஃப்ட்ல வாடா. ஏய் வந்து எனக்கு பெரிய இடம், நான் கொஞ்சம் ரீசெண்டாக இருந்தீங்க நினைக்கவே மாட்டேன் அவனுக்கு. எடுத்துட்டு சாரி இது வேஸ்கல் சொல்ல நீ எடுக்க போறியா? சாணிக்கு லிப்லாம் கட்டுறேன். ஏய் கம்முடா அழுவா திரியிறாரு. ஏன்னா இப்படி திரியிறா? சுந்தர் வந்து கை வச்சு வாந்தி வருது சொன்ன பொட்டு லிப்லாம் கடிச்சுக்கிறான். நண்பர்களே சாப்பிட்டு மதன்னு இருக்கிறான். 10 தூங்க போறேன்றான். இந்த பாருங்க மக்களே, கேட்டு போயிட்டு வரலாம். அப்போ நான் தூங்க போகிறேன். ரெஸ்ட் ரூம் சாப்பிட்டு தூங்க போறலாம். Guys, we are came here for a symposium, but we are actually doing techno. Is this? பார்த்தீங்களா, ஒருத்தன் மட்டை ஆயிட்டான், ஒருத்தன் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டை ஆகிட்டான். மட்டி ஆகிட்டான், பத்திட்டான். ஐயோ லேப்டாப் இருக்க தெரியாமலே சாஞ்சிங்க அது மேலே. நண்பர்களே லேப்டாப்புக்கு சம்பவம் ஆயிடுச்சானு தெரில. ஒன்றும் ஆயிருக்காது, மிதயம் தாங்க மிதயம் தான். பார்ப்போம். ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது. ஏன்னா லேப்டாப் போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே, லேப்டாப் போயிடுச்சுன்னா. சீக்கிரம் எடுத்து கேமரா மாற்றணும். பார்த்தா தெரியாது. டீயை ஊற்றி நிறைவேட்டான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அதை போட்டு இது பண்ணிக்கிறான். வீட்டுக்கு போயிட்டு ஆளை ஊற்றி அவ்வளோதான். நான் உள்ள துவைக்க தான் போகிறேன். நீங்கள் போயிட்டு இருக்கலாம். அதோ எல்லாருமே நிற்கிறாங்க. மச்சான் இந்த வீடியோ அவனுக்கு பண்ண எண்ட் ஆஃப் த vlog சுனில்குமார் சொல்லுவார். சொல்கிறா சொல்லு மச்சான், சும்மா பேசு. சொல்லு எதனா சொல்லு. கேட்கலடா, பாட்டு கேட்டுனுறேன். எதனா இப்போ சொல்லு. காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எம் காலேஜ் முடிச்சுட்டு போயினுக்கிறோம். பேக் டு அவர் ஓன் டவுன். நாளைக்கு சண்டே எல்லாம் பத்து தூங்கிட்டு மறுபடியும் மண்டேலேருந்து காலேஜ் சாவடிக்கிறானுங்க. அதான் பார்த்துட்டு எஸ்ஆர்எம்னு சொன்னானுங்க. எஸ்ஆர்எம் மட்டும்தான் பார்த்தோம், அதில் வேறு எதுவும் பார்க்கல. அப்புறம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டானுங்க. போதும் கைஸ், மன உளைச்சல் கால ஆகிட்டாங்க எங்களை. பரவாயில்ல, ஓகே தான். என்னென்னா கொஞ்சம் இன்டர் பாலிட்டிக்ஸ் நடக்குது கைஸ், எங்கெல்லாம் பண்ணவே விடல. அதான் நாங்கள் போய் நின்னாலே நாங்கள் பண்ணோம், மற்ற டீமை வந்து அப்படியே போக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பசங்க கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிட்டானுங்க. தட்ஸ் இட். அடுத்த வாக்கில் பார்க்கலாம் நம்ம. பை.
நண்பர்களே பேக் மாட்டுறதுக்கு போட்டி போயிடுது. மச்சான் தமீஸ் தமீஸ் ரோஸ்லாம் வைக்கிறாங்க. காலேஜில் போட்டு வாழ்க்கைனா தாழ்வு மட்டும்தான் இருக்கு. வாழணும்னு நினைச்சவன வாசல்லே வச்சு அமிச்சிட்டானுங்க கைஸ். என்ன பண்றது, காலையில இருந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவோம், விழுந்து விழுந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். காலைல வரும்போது வந்து பசங்களாம் வேற பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏர் ஃபாலும் பயங்கரமா இருக்கு, டவுன் ஃபாலும் பயங்கரமா இருக்கு. ஏர் ஃபாலும் பயங்கரமா இருக்கு, டவுன் ஃபாலும் என்னன்னா வந்து டவுன் ஃபால்ல நம்ம பசங்க வந்து ரோஸ் வாங்குறானுங்க. நம்ம டவுன் ஃபால்லையே ஆனா ரோஸ் வாங்குறானுங்க பசங்க. என்ன அழகா ரோஸ் வாங்குறாங்க போட்ட. என்ன பண்ணுறது கைஸ், காலைல வரும்போது ஆனால் பசங்க ரொம்ப இப்போல்லாம் வந்து வாடா ஏந்து வாடா கூட வர மாட்டாங்க. இன்னைக்கு எப்படியோ வந்திருந்தான், பட் ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு ப்ரெசன்ட் பண்ண முடியல. அவனுங்க வந்து மதிக்கவே மாட்டானுங்க கைஸ். நாங்கள் போகிறோம், லாஸ்ட் டீமாக போகிறோம். அவனுங்க ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணிட்டானுங்க டீமையே யார் வின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து இன்டர் பாலிட்டிக்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறதா, நாங்கள் என்னென்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு காம்படிஷன் வச்சாக்கா அது ஃபுல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு யார் அதில் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் ரிசல்ட்டை கொடுக்கணும். அதை விட்டு எல்லோரும் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வின்னர்ஸை சொல்கிறது வந்து தப்பு. இது தைரியங்க ஸ்பீடே காட்டு. என்னம்மா நடிக்கிறம்மா நீ, பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சதல்ல சும்மா ரொம்ப அழகா பண்ணிட்டான். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்கின்றோம், பஸ்ஸுக்காக போகிறோம். மச்சா ஃபிப் 14 அதுமா வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிப்ரவரி 14 நமக்கு எதுவுமே கிடையாது ப்ரோ. எதுவுமே கிடையாது ப்ரோ. நம்ம ஒன்லி சிங்கிள் பசங்க வாழ்க்கையை அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டிய. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். வாழவே உள்ள எங்களை எஸ்ஆர்எம்ல என்ன பண்ணுறது நாங்கள் நீங்களே சொல்லுங்கள். இப்போ தான் வந்தோம் முத முறையா இவெல்லாம் வெளியிலே வர மாட்டாங்க. நானும் பல காலேஜுக்கு வாடான்னு கூப்பிட்டு இந்த ஒரு காலேஜ் தான் வந்தான். பாஸ்டரோட வச்சு அனுப்பிச்சு விட்டீங்களாடா. இவனையுமே சொல்ல முடியல கைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். என்னதான் நாங்கள் காலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம், கடைசியா இருக்கு சோறு போட்ட சாப்பாடுக்காக ஒரே ரீசன், அந்த ஒரு ரீசன் தான். நல்லா சாப்பிட்டுருக்கலாம் நாங்களாம் இந்த மாதிரி கைஸ் இது மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்தானுங்க, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டு கெட்டோம். நான் சும்மாவே சாப்பிட்றேன் 4 தட்டு சும்மா கொடுத்தா, சும்மா இல்லை காசு தான் கொடுத்தேன், 150 ரூபா கொடுத்தேன், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனால் சாப்பாடு பார்த்தா இருந்து கைஸ் போனோம், நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எப்படி வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டவுன்ஃபால் பார்த்தாக்கா அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நான் இந்த காலேஜ்லேருந்து கற்றுனேன் கைஸ். எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம லேர்னிங்காக எடுத்துக்கணும். இப்போ என்ன தான் அவனுங்க எங்களை வந்து எங்களை அசிங்கலாம் படுத்தலை, ஆனால் எங்களை பண்ண விடல. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டு நாங்கள் வந்து ஒரு வந்து நாங்கள் அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்கணும் கைஸ். இனிமேட்லாம் இதுமாதிரிலாம் இருக்கும் தான் லைஃபு. ஸோ வந்து நாங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் கைஸ். ஸோ அவ்வளோதான் வந்து போய். வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? எங்கே போனோன்னு தெரியல. பஸ்ஸு வந்து வந்துச்சுன்னா பார்த்து உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு. இன்னொன்னா லேப்டாப் இன்னமும் வாங்கலை கைஸ். ஆல்ரெடி மதுரை விளாக் இன்னும் எடிட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த விளாக் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 1 GB கன்ஃபார்ம் வரும். ஸோ லேப்டாப் வாங்கிட்டு நான் எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம மட்டும் பஸ்ஸில் ஏறி போகிறோம். கைஸ் மதுரை விளாகில் நடக்கூட்ட மாரி நடக்குறானுங்க கைஸ். வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்போம்? ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்திருக்குமா? அங்கெல்லாம் அதிகமாக நடந்தோம். மதுரையில் அதிகமாக நடந்தோம். இங்கே கம்மி தான். இங்கே கம்மி தான் கைஸ். ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அங்கே நடந்தோம்னா கூகுள் மேப் போட்டு அவ்வளோ நேரம் போது போய்கிட்டே இருக்குது இடம். இல்லை நான் வந்து நந்தே போகணும். ஆனால் 2 கிலோமீட்டர் மேலே இருந்துச்சு.
2 கிலோமீட்டர் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் 2 கிலோமீட்டர் மாரிலாம் இல்லை. கண்டிப்பாக தெரியும் எனக்கு கைஸ். 2 கிலோமீட்டர்லாம் இல்லை. நடந்து போனோம். நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டோம். ஆறுல வந்து அவனுக்கு நமக்கு அப்புறம் தான் வந்தாங்க. ஆமாம். 6:30 மணிக்கு அவனா வருவானா கை? 6:30 மணி நைட்டு 5 மணிக்கு ஃபோன் வச்சு பஸ் ஏற்றானான்னு சொல்கிறான். என்னை போடுறான் அவன். நைட்டு 5 மணிக்கு ஏற்று பண்ணாத ப்ரெசன்டேஷனுக்காக கடற்கடந்து வந்துக்கிறான். சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.